இப்போ நம்ம பார்க்கறது சம் நம்பர் 20 பார்த்தோம். கொஸ்டின் படிக்கலாம். Rakesh and Roshan are partners, sharing profit in the ratio of 3:2, with the capital of rupees 40,000 and rupees 30,000 respectively. So, everybody capital amount கொடுத்துட்டாங்க, profit sharing amount கொடுத்துட்டாங்க. They withdraw from this. So, the following amount for the personal use. The personal use available. இப்போ ராகேஷ் எடுக்கிறது எப்போ எடுக்கிறாருன்னா கண்டினியூஸாக எடுக்கிறார், விட்டு விட்டு எடுக்கிறாரு. மே மாதம் எடுக்கிறாரு, மே மாதம் 31 எடுக்கிறாரு, ஜூன் 30 எடுக்கிறாரு, ஆகஸ்ட் 31, நவம்பர் 1. அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக எடுக்கலாம்னு வச்சிங்களேன். நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன பாருங்க, ப்ராடக்ட் மெத்தடில் கணக்கு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு, இப்போ அந்த ப்ராடக்ட் மெத்தடில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்க, இது ரோஹன் அவர் எடுக்கிறாரு அந்த பிகினிங் ஆஃப் ஈச் மந்த். இவர் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு மாசமும் எடுக்கிறாரு. எவ்வளவு எடுக்கிறாரு சொல்லிட்டு பார்க்கும்போது 400 rupees. இப்போ நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் மெத்தட் பார்க்க போறேன். இப்போ ஹெடிங் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் மெத்தட். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் 1/12. 4வது மாதம் ஆரம்பிச்சு 3வது மாதம் வரைக்கும் முடிச்சு வச்சுக்கிட்டேன், எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், டேட்டு பொறுத்த வரைக்கும் 31 மே 2019. நான் அடுத்த நாள் 1/6/2019. அதே மாதிரி 30/6 17. அடுத்தது 31 ஆகஸ்ட்னா 1 செப்டம்பர். அடுத்தது இது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு, அதனால நோ ப்ராப்ளம். இது 31 டிசம்பர்னா அடுத்த நாள் 1/1/2020. அடுத்தது 31 ஜனவரினா அடுத்த நாள் 1/2/2020. அடுத்தது கடைசியாக அவர் எடுக்கிறது வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி எடுக்கிறார். இப்போ அவர் எடுக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். இப்போ பீரியட், இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் எப்போ எடுக்கிறாருன்னா வந்து 6வது மாதம் 1ஆம் தேதி. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 மாதம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஜூலை மாதம் 1ஆம் தேதினா 9 மாதம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதினா 7 மாதம் போட்டுக்கிட்டேன். நவம்பர் மாதம் 1ஆம் தேதினா வந்து 5 மாதம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஜனவரி 1ஆம் தேதினா 3 மாதம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பிப்ரவரி 1ஆம் தேதினா பிப்ரவரி 1ஆம் தேதினா 2 மாதம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மார்ச் மாதம் 1ஆம் தேதினா 1 மாதம் போட்டுக்கிட்டேன். மல்டிபிள் பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது எப்படின்னா 600 × 10 எவ்வளோ 6000, 500 × 9 4500, 1000 × 7 7000. அடுத்தது 600 × 5 எவ்வளோ அமௌண்ட்டு, 400 × 5 2000. அடுத்தது 1500 × 3 4500, 300 × 2 600, 700 × 1 700. ஓவரால் டோட்டல் போட்டுக்கிட்டேன் 25,300. இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 25,300 × 6/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலா பிரகாரம் ப்ராடக்ட் மெத்தட்னா 1/12. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 126.5, அதாவது 126.50. அதுக்கடுத்து ரோஹன் வாரம் பாருங்களேன், இவர் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் எடுக்கிறாரு. எவ்வளோ அமௌண்ட்னா 400 சொல்லி எடுக்கிறாரு. 12 மாதத்துக்கு 4,800 ரூபா. அப்போ நான் 4,800 × 6,500 × 6.5 ஏன்னா பிகினிங்கில் எடுக்கிறாரு. கால்குலேஷன் போடும்போது 156. அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மெத்தட். இது ஈஸி, இது அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு போட்டிருக்கோம், 18ஆம் கணக்கு போட்டிருக்கோம். வேணா இந்த மெத்தடில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.